ஷாஜகானுக்கு 15 வயசுங்க, மும்தாஜுக்கு 14 வயசு. 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. ஆனால் 5 வருஷம் கழித்து தான் கல்யாணம் நடக்குது 2 பேர்த்துக்கும். அதனால தான் ஷாஜகானுக்கு மும்தாஜ் மேலே ரொம்ப அன்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மும்தாஜுக்காக அவர் 5 வருஷம் காத்திருந்திருக்கிறார். கல்யாணம் முடிஞ்சிருது. மும்தாஜ் பெரிய அழகியாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்ககிட்ட நல்ல குணங்கள்லாம் நிறையா பார்க்குறார் ஷாஜகான். ஏழை மக்களுக்கு நிறையா உதவுறாங்க. அரசாங்கம் சம்மந்தமாக ஏதாச்சும் முடிவு எடுக்கிறது அப்படின்னா மும்தாஜ் நல்ல முடிவுகள்லாம் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அரசாங்கத்தோட கருவூல சாவியே மும்தாஜ் கையில் தான் இருந்திருக்கு. ஷாஜகான் மேலே மும்தாஜ் அளவிடற்கரிய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்குன்னா, முகலாயர்கள் தங்கள் மனைவிகளை அரண்மனையை விட்டு வெளியிலேயே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் மும்தாஜ் ஷாஜகான் கூடவே பல போர்க்களங்களுக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா, என்னுடைய கணவனின் உயிர் எங்கேயாச்சும் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கேயே நானும் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஷாஜகானை ரொம்ப நெகிழ வச்சிருது. அதே போல் ஒரு போர்க்களத்தில் தன்னுடைய 14வது பிரசவத்தில் மும்தாஜ் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஷாஜகானின் மடியில் படுத்துக்கிட்டு அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தைகள் இதுதான்: எனக்கப்புறம் நீங்கள் எந்த கல்யாணமும் பண்ணிக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், உங்களுடைய அன்பு எவ்வளவு என் மேலே வச்சுருக்கீங்கிறத வெளிப்படுத்துகிறபடி ஒரு கல்லறை ஒன்று கட்டணும், அந்த கல்லறைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்காக ஷாஜகான் கட்டியது தான் இந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு ஷாஜகானுக்கு 22 வருஷங்கள் ஆச்சான். அந்த 22 வருஷங்களும் மும்தாஜோட உடலை அங்கே தொட்டி மாதிரி தெரியுது பாருங்க, அதுக்குள்ளே தான் ஷாஜகான் பதப்படுத்தி வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. மும்தாஜ் இறந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு போர்க்களத்தில். ஷாஜகான் மிகவும் மனது வருத்தப்பட்டு அங்கேயே பதப்படுத்தி அந்த உடலை புதைச்சி வச்சுட்டு திரும்ப ஆக்ராவுக்கு வந்துடுறார். தன்னுடைய அறைக்குள்ளே போனவர் 2 மாதங்கள் வெளியிலேயே வரலன்னு சொல்கிறாங்க. அவர் 2 மாதம் கழித்து வெளியில் வந்தபோது அவரோட முடி எல்லாமே நரைச்சி போயிருச்சான், தாடி எல்லாமே நரைச்சி போயிருச்சான். அவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு அழுதாரு, சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வெளியில் வந்து 6 மாதங்கள் கழித்து இங்கிருந்து ஒரு பெரிய தங்க பேழை ஒன்று செய்கிறார், பெட்டி ஒன்று செய்கிறார். அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு யானைப்படை, குதிரைப்படை எல்லாத்தையும் யூபிக்கு அனுப்புகிறார். அனுப்பி அங்கே புதைச்சி வைக்கப்பட்டிருந்த மும்தாஜோட உடலை மீண்டும் எடுத்து அந்த தங்க பெட்டிக்குள்ளே வச்சு நேராக கொண்டு வந்து ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் புதைச்சி வச்சுட்டு அந்த யமுனை நதிக்கரையிலேயே தாஜ்மஹால் கட்டுற பணியை தொடங்குறாரு ஷாஜகான். மும்தாஜ் இறந்தபோது மும்தாஜின் வயது 38, ஷாஜகானுக்கு வயசு 39. ஆனால் ஷாஜகான் இறந்தபோது அவருக்கு வயசு 74. மீதி இருந்த 35 ஆண்டு காலமும் அவர் திருமணம் பண்ணி கொள்ளாமல் மும்தாஜுடைய நினைவிலேயே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. தாஜ்மஹாலில் சுவற்றில் இருக்கிற சித்திரங்கள் முழுவதுமே தங்கத்தால் தான் செஞ்சுருந்தாராம் ஷாஜகான். ஆனால் அதன் பிறகு வந்த மன்னர்கள் படையெடுத்து வந்து அந்த தங்கங்களை எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டதாக சொல்கிறாங்க. சாதாரணமாக இப்போ பார்க்குறதுக்கே தாஜ்மஹால் இவ்வளோ அழகாக இருக்கே, முழுவதுமாக தங்கத்தால் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. 22 வருஷம், 20,000 பணியாளர்கள், 1000 யானைகள், இந்திய, பாரசீக, இஸ்லாமிய கட்டிடக் கலைஞர்கள்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சு இந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டி முடிச்சிருக்கார். தாஜ்மஹாலில் பதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிறக்கல்லும் ஒவ்வொரு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதான். ஆப்கானிஸ்தான், ஈரான், திபெத், சீனா, இலங்கைன்னு பல நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சு இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிச்சிருக்கிறார். தாஜ்மஹாலுக்கு கிடைத்த பெரும் வரவேற்பை பார்த்துட்டு ஷாஜகான் என்ன பண்ணுறாரு, நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கும் இதே போல் ஒரு கல்லறை கட்டிடணுன்ட்டு ஒரு அஸ்திவாரம் ஒன்று தோன்றார். இது வெள்ளை நிற தாஜ்மஹால், நமக்கு கருப்பு நிறத்தில் ஒரு தாஜ்மஹால் கட்டிடலான்னு அஸ்திவாரம் போட்டு
அதற்கு கற்கள்லாம் சாம்பிள் வாங்கி எல்லாமே தயாராகிட்டார் ஷாஜஹான். ஆனால் அவருடைய மகன் அவுரங்கசீப் தன்னுடைய தந்தையை சிறையில் அடைச்சிட்டார் கொண்டு போய். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே சாகணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். இவ்வளவு பெரிய பேரதிசயமான தாஜ்மஹாலை கட்டிய பேரரசரான ஷாஜஹான் தன்னுடைய கடைசி காலத்தில் பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் மிகுந்த சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போனார் என்பது தான் வரலாற்றில் ரொம்ப கொடூரமான பக்கங்கள்ங்க. வாங்க அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த ஆக்ரா கோட்டையை போய் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதாங்க பேரரசர் ஷாஜஹான் தன்னுடைய கடைசி காலத்தில் சிறையில் வாடிய அந்த ஆக்ரா கோட்டை. வாங்க தொடர்ந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஆக்ரா கோட்டையை சுற்றி முதல்ல ஒரு அகழி இருக்குங்க. அதில் நிறைய முதலைகள் இருக்குமா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பசி கொண்ட சிங்கங்கள், புலி போன்றவற்றை விட்டுருப்பாங்களாம், எந்த எதிரியும் உள்ளே வரக்கூடாதுன்னு. அதையும் மீறி ஏதாச்சும் எதிரிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா இது ஒன்று தான் இந்த கோட்டைக்குள்ளே போவதற்கான வழி. இதன் மூலமாக பெரிய பெரிய கற்களை உருட்டி விடுவாங்களாம். பக்கத்தில் தெரியுது பாருங்கள் சின்ன சின்ன ஓட்டைகள், அதன் வழியாக சுடு எண்ணெயை ஊற்றுவாங்களாம். அதனால் யாருமே உள்ளே வர முடியாதுன்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு காலத்தில் இந்துஸ்தானின் தலைநகராக இருந்த இடம். பேரரசர் அக்பர் 1564 வருஷம் ஒரு 8000 ஆட்களை வைத்து ஒரு 8 வருஷத்தில் கட்டி முடித்தது தான் இந்த ஆக்ரா கோட்டை. முதல்ல அக்பர் இங்கிருந்து இந்துஸ்தானை ஆட்சி பண்ணுறார். அதன் பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் ஆட்சி பண்ணுறாரு. அதன் பிறகு அக்பரின் பேரன் ஷாஜஹான் இந்த கோட்டையிலிருந்து தான் இந்துஸ்தானை ஆட்சி பண்ணுறாரு. ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் 14 குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் 7 குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்துடுறாங்க. மீதி 7 குழந்தைகள் உயிரோடு இருக்காங்க. அதில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அந்த 4 ஆண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக பெரிய மாகாணங்களை பிரித்து கொடுத்து அங்கே அரசராக்கி அழகு பார்க்குறார் ஷாஜஹான். 1653 வருஷம் தாஜ்மஹாலை கட்டி முடித்தார் ஷாஜஹான். 1657 வருஷம் அவருக்கு ஒரு பெரிய நோய் தாக்குதல் வந்துடுது. அதனால் இனிமேல் நம்ம பேரரசராக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த மகனை அரியணையில் அமர வைக்கிறாரு ஷாஜஹான். ஷாஜஹானுடைய 4வது மகன் அவுரங்கசீப் அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேர்லேயே ஒரு நகரத்தை தலைநகரமாக ஆக்கி பெரிய அளவு நிலப்பரப்பை ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு அவுரங்கசீப். இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு என்னுடைய அண்ணனுக்கு அரியணை, நான் பேரரசராக தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து படையெடுத்து வந்து தன்னுடைய 3 அண்ணன்களையும் வென்று அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து கொன்று விடுகிறார் அவுரங்கசீப். எனக்கு அரியணை கொடுக்காததுனால நீங்கள் இனிமேல் சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய தகப்பனை சிறையில் அடைச்சிடுறாரு அவுரங்கசீப். இந்த வீட்டு சிறைக்குள்ளே இருந்து தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே நீங்கள் இறந்து போங்கள் அப்படின்னு சொல்லி ஷாஜஹானை இந்த வீட்டு சிறையில் அடைச்சிடுறாரு அவுரங்கசீப். ஷாஜஹானின் மூத்த மகள் மட்டுமே அவருக்கு பணிவிடை செய்ய அனுமதித்தார் அவுரங்கசீப். இந்த கோட்டையில் எங்கேருந்து பார்த்தாலும் தாஜ்மஹால் தெரிகிறபடி வடிவமைச்சு அந்த கோட்டைக்குள்ளே ஷாஜஹான் அடைச்சி வச்சிட்டாரு அவுரங்கசீப். இந்த மேற்கூரையெல்லாம் பாருங்களேன், இது முழுவதுமே தங்கத்தால் தான் செய்யப்பட்டிருந்துச்சு அந்த வடிவங்கள் எல்லாம். அதன் பிறகு வந்த மன்னர்கள் தான் அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உலகமே வியக்கிற தாஜ்மஹாலை கட்டிய பேரரசரான ஷாஜஹான் இந்த சிறையில் தான் கடைசி காலங்களில் 8 வருஷம் வாடி வாடி நொந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. நான் சிறுவர்களுக்கு ஏதாவது பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது கூட அவர் அவுரங்கசீப் அனுமதிக்கவில்லையாம். தன்னுடைய அப்பாவுக்கு எல்லாமே ரொம்ப அளந்து தான் கொடுப்பாராம் அவுரங்கசீப். தண்ணி கூட இந்த அளவு தான் நீங்கள் குடிக்கணும், உணவு இந்த அளவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப கொடுமைப்படுத்தியதாக அந்த வரலாறுகளில் சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு தன்னுடைய 74வது வயதில் மரணமடைகிறார் ஷாஜஹான். இதுதாங்க ஷாஜஹான் தனக்கு கருப்பு நிற தாஜ்மஹால் கட்டுறதுக்காக சாம்பிளுக்கு வரவழைக்கப்பட்ட கல். 10,000 கோடி செலவு பண்ணி தன்னுடைய அப்பா ஒரு தாஜ்மஹால் கட்டினது போதும், இன்னொரு தாஜ்மஹாலுக்கு 10,000 கோடி செலவு பண்ண முடியாதுன்னு எண்ணிய அவுரங்கசீப் தன்னுடைய தகப்பனை அந்த தாஜ்மஹால் கட்ட விடாமல் பண்ணிட்டார். ஆரம்பத்தில் காதல் சொட்ட சொட்ட இருந்த இந்த காவியம் கடைசியில் ஷாஜஹான் அவருடைய பிள்ளைகளால் இரத்த சரித்திரமாக மாறிப்போச்சு. பதவிக்காக ஷாஜஹானின் வாரிசுகள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு அனைவரும் இறந்து போனார்கள் என்பதுதான் துக்கமான முடிவு.